Hi friends, welcome and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மசாலா பூரியும் பானி பூரியும் எப்படி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். இது கடைகளில கிடைக்கிற அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். சோ எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி சட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பானி பூரி பண்றதுக்கான பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். அதே டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமா வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து ஒரு துண்டு அளவு இஞ்சி வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு. அடுத்ததா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். மறக்காமல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பானி தண்ணி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அரைக்கும் போதே கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா பூரி பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ அந்த கொத்தமல்லி வந்து ஃபுல்லாக வந்து கீழே கொட்டல, புதினா கொஞ்சம் வந்து எடுத்துட்டேன். ஆனால் மீதி வந்து கொஞ்சம் இருக்குது, அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். அதுவும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லி கூட பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் ஆனியனாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதுக்காக சேர்த்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து பச்சை பட்டாணி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வைக்கல அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஊறி வந்துடும். அது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மசீர மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்து விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடுறேன் ஃபஸ்ட் நான். ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி பட்டாணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து மசாலா பூரி பண்ணுறதுக்கான பட்டாணி வந்து மேஷ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா மேஷ் பண்ணாமலும் சேர்க்கலாம். அப்போ வந்து பட்டாணி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது, கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது தவிர்த்து மீதி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இதிலே போட்டுவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதில் இருக்க தண்ணி வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி வந்து நீங்கள் மசாலா செய்யும் போது அது கூட சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணி போட்டுட்டா பாருங்கள், உள்ள கொஞ்சம் வந்து பட்டாணி அதிகமாகவே இருக்குது. அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்குற எல்லா பொருட்களும் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து பச்சை வாடை போகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து இதை வந்து வேக வைங்க. மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு. அது மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெளியே வந்து நிறைய தெரிக்கும் பாருங்கள். கிண்டி விட்டுட்டு இது வந்து நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இது கூட வந்து மசாலா எல்லாம் நான் சேர்த்துட்றேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து பச்சை வாடை போகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டதுக்கப்புறமா அரைக்கலை. ஸோ வந்து பச்சையாக தான் அரைச்சோம். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க.
இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் போச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காகிடும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால. பாருங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடைகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இதெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ நான் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இது உப்பு சேர்க்கவே இல்லை நம்ம. ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணல அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூடவே கொஞ்சம் மேஷ் பண்ணாமல் வச்சுருந்தால அந்த பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க ஒன்றோட ஒன்று. கிண்டி விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருந்துக்கலாம். நல்லா வந்து திக்கான ஒரு கிரேவியாக வரும். அது வரைக்கும் வந்து இது நல்லா நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பூரி தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்பவே ரேட் கம்மி தான். பாருங்கள் 250 கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பூரி வந்து இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கார்ன் சிப்ஸுமே நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்குது. இது வந்து பொரிக்காமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும். அடுத்ததாக இது ஃபஸ்ட்டு வந்து நான் கார்ன் சிப்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கும்போது இது போட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூரி போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாக நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கார்ன் சிப்ஸ் வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம பூரி வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த குருமாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து திக்காகிடுச்சு. இந்த அளவு வந்து திக்காச்சு அப்படின்னா போதும். இதில் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்தளவு திக்காக இருக்கணும். சரியான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பூரி போட்டுடலாம் வாங்க. இப்போ இந்த குருமா வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற பூரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி வரும். பூரி வந்து எப்படி போடுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் வந்து கிளியராக நான் சொல்கிறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் இதில் வந்து நான் பூரி வந்து தனியாக செய்யலை. கடைகளில் வாங்குறது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக வந்து பூரி மட்டும் எப்படி போடுறது அப்படின்றது நான் போடுறேன். பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் ரொம்பவே சூப்பராக வரும். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றா தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். போட்ட உடனே வந்து எடுத்துடக்கூடாது. இது வந்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து சுருங்கி போயிடும். நம்ம நார்மலாக பூரி செய்யறல அந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள் இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு தடவை வந்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நான் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே டைமில் வந்து நிறைய கூட போடலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு என்னென்ன வந்து இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பானி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பூரி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிக்கோங்க. மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எத்தனை பூரி வேணுமோ இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். பூரி எல்லாம் உடச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் வந்து அடுத்த மசாலா எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஆனியன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பானி கொஞ்சம் ஊற்றிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு வந்து பானி இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக பட்டாணி சேர்க்க மறந்துட்டேன். அதையும் சேர்த்துட்டேன் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுடைய பானிபூரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா பூரி வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது கடைகளே கிடைக்கிற அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து மசாலா பூரி வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த பூரியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். பூரி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கலாம், அதையுமே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து என்னென்ன வேணுமோ அது வந்து நம்மளுக்கு பிடிச்சதுக்கு மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பொரி இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்புறம் இந்த கார்ன் இருந்தால் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி வந்து நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்சர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குருமா இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறதால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக பொரி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் கார்ன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருலாம், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன் அப்படின்னா சூப்பரான பானிபூரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து குழந்தைங்க பானிபூரி கேட்டாங்க அப்படின்னா வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.